Good morning, dear children. Today we are going to discuss the topic Stopping by Woods on a Snowy Evening from 9th Standard Samachir Kalvi, Unit 1, English. Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. Woods அப்படின்னா என்ன ஃபாரஸ்ட் காடு ஜங்கிள் அப்படின்னு சொல்லலாம். வுட்ஸ் அப்படின்னா வனம் அப்படின்னு குறிக்குது. ஸ்னோ அப்படின்னா பனி விழும் பனித்துளி இல்லையா? ஸ்னோ ஈவினிங்னா பனி விழும் மாலை பொழுது. அந்த பனி விழும் மாலை பொழுதில் நம்முடைய ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் ஸ்னோய் ஈவினிங்கில் காடுகளுக்கு இடையில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட், ஹாவ் யூ எவர் ட்ராவல்டு த்ரூ எ ஃபாரஸ்ட்? ஹவு டிட் யூ ஃபீல்? யாராவது காட்டு வழியாக பயணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பயணம் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ ஃபீல் ஃப்ரைட்டன்ட். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நைட் டைமில் காடு அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் ஒரு விதமான பயம் இருக்கும். அட் தி சேம் டைம் மார்னிங்கில் அந்த காடை பற்றி நான் யோசிக்கும் போது ஒரு விதமான ஃப்ரெஷ்னஸ், ஒரு விதமான பியூட்டி எல்லாமே தெரியும். காடு அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் இருக்கும்? அருவி, மலை, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்கும். இப்போ மனுஷங்க காட்டிலேருந்து சுத்தமாக நம்ம செப்பரேட் ஆகி ஒரு விதமான அர்பன் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். Did you have any time to stop and enjoy the beauty of the forest? உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கிடச்சிருக்கா? காட்டை ரசித்து பார்க்குறதுக்கு, நின்று பார்க்குறதுக்கு ஏதாவது நேரம் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், நாம் மூவிஸில் மட்டும்தான் பார்க்குறோம். we didn't have any time, but in movies we enjoy the beauty of the nature, இல்லையா? Yes, move on to the first stanza. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இப்போ ஆத்தர் எழுதுகிறாரு, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுகிறாரு, குதிரையில் போயிட்டுருக்காரு, எழுதுகிறாரு, ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. இந்த காடு யாரோடது? எனக்கு தெரியுமே, ஐ நோ, எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவரோட வீடு எங்கேயும் இல்லை, பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது இல்லையா, ஒரு கிராமம் இருக்குது இல்லையா, அந்த கிராமத்தில் தான் அவரோட வீடு இருக்குது. ஹி வில் நாட் see me stopping here to watch his woods fill up with snow. அவர் நான் இந்த பனியால் மூடப்பட்ட இந்த காட்டை கவனிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ என்ன பார்க்க முடியாது. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு அவர் என்னை பார்க்க முடியாது அப்படின்ட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. My little horse must think it queer. என்னோட குட்டி ஹார்ஸு, நான் உட்காந்து பயணம் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஹார்ஸு என்னை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குது. குவேர்னா வித்தியாசமாக பார்க்குது. டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். பக்கத்தில் ஒரு வீடு கூட இல்லை போய் தங்குறதுக்கு வீடு இல்லாத ஒரு இடத்துல நம்ம எஜமானன், நம்முடைய ஓனர், தட் இஸ் த போயட் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸு வித்தியாசமாக நினைக்கிது. பெட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். எப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய ஆத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா, காடுகளுக்கும் ஃப்ரோசன் லேக் அதிகமாக பனியாகி உறைந்து இட் பிகேம் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸ். ரொம்ப ஃப்ரீஸ் ஆன பிறகு நம்ம எப்படி ஃப்ரீசரில் ஃப்ரோசனாக எடுப்போம் இல்லையா, எல்லாத்தையுமே பனிக்கட்டியாக எடுப்போம் இல்லையா, லைக்வைஸ் அதே போல் தான் அந்த லேக் ஃப்ரோசனாக இருக்குது. பொதுவாக இது மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகளில் டிசம்பர் நவம்பரில் நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு ஸ்னோஃபால் இருக்கும். அந்த டைமில் தான் இதெல்லாம் ஃப்ரோசனாக இருக்கும். நியூஸில் இல்லைனா யூடியூப் சேனல்ஸ் போய்ட்டு அதை பாருங்கள். யூ வில் ரியலி என்ஜாய் தோஸ் திங்ஸ். த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். அந்த இயர் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இயரோட கடைசி டார்க்கஸ்ட் ஈவினிங்னே சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் டிசம்பரோட லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வருடத்தினுடைய கடைசி ஈவினிங் ரொம்ப இருள் சூழ்ந்த ஒரு ஈவினிங்காக இருக்குது. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த ஒரு ஈவினிங்கில் நம்ம மாஸ்டர் பக்கத்தில் வீடு கூட, ஒரு பண்ணை வீடு கூட இல்லையே, ஃபார்ம் ஹவுஸ்னால் பண்ணை வீடு எதுவும் இல்லாமல் இங்கே போயிட்டு காட்டுக்கு நடுவில் இந்த பக்கம் பார்த்தா ஏரி, அதுவும் ஏரி எப்படி இருக்குது, ஃப்ரோசனாக இருக்குது, தண்ணி கூட தேவைன்னா எடுத்து குடிக்க முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ஆத்தர் நின்றுட்டுருக்காரே, நம்ம ஓனர் நின்றுட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை நினைக்கிது.
He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. He gives his harness bells a shake. அது தன்னுடைய கடிவாளத்தை அந்த குதிரை கழுத்தோடு சேர்த்து கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த கடிவாளத்தை இந்த மாடுகளுக்கெல்லாம் கூட கட்டியிருப்பாங்க பாருங்கள். அந்த அதில் இருக்கிற அந்த பெல் சவுண்டில் அது நல்லா என்ன பண்ணுது, ஆட்டுது, தன்னுடைய தலையை ஆட்டுது. தலையை ஆட்டி கேட்குது. ஹார்ஸ்னால் பேச முடியாது இல்லையா, ஏதாவது தவறா, ஏதாவது தப்பு நடந்திருக்கா, தப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குது. அதோடைய அந்த ஹானஸ் பெல்ஸோடைய சத்தத்தை தவிர வேறு என்ன ஒலி கேட்குது அப்படின்னா, அந்த காற்றோட சத்தம், விண்டோட சத்தமும், அண்ட் டவுனி ஃப்ளேக்ஸ். ஃப்ளேக்ஸ்னால் குட்டி குட்டியாக பால், லைக் பால், அந்த பனி துளி, பனி கட்டி குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக அப்படியே மேலேருந்து கீழே வந்து இறங்குது. அந்த சத்தமும் கேட்குது. தன்னோட ஹார்னஸ் பெல்ஸோட சத்தம் அண்ட் விண்டோட சத்தம் ப்ளஸ் டவுனி ஃப்ளேக், அந்த வானத்திலிருந்து அந்த ஸ்னோ ஃபால் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் கேட்குது. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த ஸ்டான்ஸால் இந்த போயட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வுட்ஸ் எப்படி இருக்குது, அந்த காடு எப்படி இருக்குது, த வுட்ஸ் ஆர் லவ்லி, ரொம்ப அழகாக இருக்குது. த வுட்ஸ் ஆர் டார்க், அது ரொம்ப இருள் சூழ்ந்து ஆழமாக இருக்குது. டீப் அப்படின்னா ரொம்ப ஆழமாக அடர்த்தியாக இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், எனக்கு நிறைய வாழ்க்கையில் வாக்குறுதிகள் இருக்குது, நான் அதையெல்லாம் போய் செய்யணும், என்னோடய லைஃப் டைமில் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், எனக்கு இங்கேவே ரசிச்சிட்ருக்கணுன்னு தான் ஆசை. பட் ஐ ஹாவ் டு கோ, எனக்கு இந்த இடத்த விட்டு என்ன பண்ணி ஆகணும், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் இறப்பதற்கு முன்பாக நான் இன்னும் பல மைல்களை என்னுடைய வாழ்க்கையில் கடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நம்முடைய பிறப்பு இறப்பு இது இரண்டிற்கும் இடையே பட்ட ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதில் நம்ம என்னென்ன சாதனைகள் எல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ, அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம முடிக்கணும். ஸோ எனக்கு இதை பார்க்கணுன்னு தான் ஆசை. ஐ வுட் லைக் டு see all these things, ஐ வுட் லைக் டு என்ஜாய் all these things, பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, எனக்கு நிறைய நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஸோ ஐ மூவ் ஆன், இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் முடிக்கிறாரு. இதில் வந்துட்டு நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள், இது சாதாரணமாக பார்க்கும்பொழுது ஒரு காட்டை ரசிக்கிறதும், அப்புறம் அந்த குதிரை வந்து ஒரு இமேஜரியாக அங்கே நினச்சிக்கணும். குதிரை வந்து தன்னுடைய எஜமான் ஒரு மேட் ஆகிட்டாரா, ஏதாவது பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா இவருக்கு, என்ன இங்கே நின்றுட்டு இருக்காரு போகாமல், ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனால் தான் தூங்க முடியும், இங்கே ஃபார்ம் ஹவுஸும் இல்லை எதுவும் இல்லை, வழியில் போய் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலி இதில் வந்துட்டு நேச்சருக்கும் மனுஷனுக்குமான உறவை சொல்லிகிட்டு இருக்காரு. நாம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா, இயற்கைக்கிட்டேருந்து சுத்தமாக வேறுபட்டு தனிமையாக ஐசோலேஷன் ஃப்ரம் நேச்சர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அர்பன் லைஃப்பில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம நேச்சரை விட்டு கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தியை இதில் ரொம்ப ஆழமாக உள்ளார்ந்த ஒரு ஆழத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அட் தி சேம் டைம் இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஹியூமன் பீயிங்காக நம்ம படைத்த பிறகு வி ஹாவ் ஸோ மெனி ப்ராமிசஸ் டு கீப். நமக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்குது. அந்த ப்ராமிசஸ் எல்லாம், தட் இஸ் அந்த கடமைகள் எல்லாம், டியூட்டி எல்லாம் வி ஹாவ் டு டூ பிஃபோர் வி டை. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்தாகணும் அப்படின்றத சொல்கிறாரு. இதில் குறிப்பாக இந்த ரிப்பிட்டேஷன்னா மீண்டும் மீண்டும் சொல் பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவாங்க தமிழில். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற இந்த 2 சென்டென்ஸ் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான விளக்கத்தை, ஒரே மாதிரியான பொருளை திரும்ப திரும்ப தருது. இட் இஸ் செட் டு பி ரெப்பிட்டிஷன். அண்ட் இது வந்து நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி திரு நேரு அவர்கள் தன்னுடைய டெஸ்கில் இந்த 2 வரிகளை எழுதி வச்சிருப்பாராம். தன்னுடைய கடமை உணர்ச்சிக்காக ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய இந்த வரிகளை அவர் எழுதி வச்சிருப்பார். நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர். ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874லேருந்து 1968 வரைக்கும் அவருடைய லைஃப் டைம்னு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து வெல் நோன் அமெரிக்கன் போயட். அவர் பொதுவாக அவருடைய போயமில் எதை சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரூரல் லைஃப்பை பற்றி தான் சொல்லியிருப்பார். அண்டு ஹி born on 26 March 1874. நியர்லி 40 years he was unknown. யாருக்குமே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாத இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் he came to know by all
He received 4 Pulitzer Prizes for poetry and was the special guest at President John F. Kennedy's inauguration. அதாவது பிரசிடென்ட் ஜான் கென்னடி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் அவர் வந்து பதவியேற்பு விழாவில் இவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாகவே போயிருக்காரு. அண்டு அமெரிக்காவினுடைய அல்லது லிட்ரேச்சரினுடைய இலக்கியத்தின் மிக உயரிய விருதான புலிட்சர் அவார்டு இவருக்கு 4 முறை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஃபேமஸ் போயம் வந்துட்டு த road not taken, west running brook, mending wall after apple picking. இதில் த ரோட் நாட் டேக்கனுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோய் ஈவினிங்